ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது ஃப்ரைடே ஈவினிங். இப்போ தான் பசங்களை ஸ்கூல்லேருந்து பிக் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறேன். இன்றைக்கி என்னென்னா, என் சின்னதோட கிளாஸில் வந்து ஃபுல் அட்டண்டன்ஸ் செலிப்ரேட் பண்ணுறதுக்காக அவங்களோட ஃபேவரட் டாய் எல்லாம் எடுத்துகிட்டு வர சொல்லியிருந்தாங்க. Avita is putting real makeup on me for no permission. So today we had Toys Day because we did our perfect attendance in St. Thomas Bacon School right next to us over there. And everyone liked my toy. They didn't like Dad's toy, but instead of my toy, they always play with my toy. But I didn't give them permission. So I was screaming to them. என்ஜாய் பண்ணீங்களா? Yes. ஓகே. Best day, one of the day. வாங்க. அப்படியே நாங்கள் வீட்டுக்கு வந்தாச்சு. இன்றைக்கி ஈவினிங் பசங்களுக்கு வந்து நான் ராகி மாட் பண்ணேன். என்னென்னா ராகி அப்புறமா சத்து மாவு வந்து நான் ஊர்லேருந்தே பண்ணி எடுத்துகிட்டு வந்திருந்தேன். ஸோ அதுவும் இருந்துச்சு. இதை ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி பால் ஊற்றி அந்த மாதிரி பண்ணலாம் தான். ஆக்சுவலாக அடிக்கடி நான் இது பண்ணி கொடுப்பேன். பசங்களுக்கும் பிடிக்கும், எனக்கே ரொம்ப பிடிக்கும். ஸோ ஈவினிங் டைமில் எப்போவாச்சும் அடிக்கடி இந்த மாதிரி பண்ணுறது உண்டு. ஸோ இன்றைக்கி அதான் பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ண போகிறேன். கொஞ்சம் ஒரு 2-3 ஸ்பூன் ராகி மாவு போட்டுக்கிட்டேன். கூடவே சத்து மாவு அரைச்சி வச்சுருந்தேன் இல்லையா, அதுவும் போட்டுக்கிட்டேன். எல்லாம் போட்டு அப்புறம் கூட இப்போ வந்து கட்டி தட்டாமல் இருக்கிறதுக்காக ஃபஸ்ட்டே கொஞ்சம் தண்ணி விட்டு அதை நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு கூடவே நாட்டு சர்க்கரை கொஞ்சம் போட்டு நல்லா கிளறி விடப்போ அழகாக வரும். அது ஆக்சுவலாக எப்படின்னா நல்லா கூழ் மாதிரி இருக்கிறப்பவே ஒரு சிலருக்கு பிடிக்கும். எனக்கு ஆக்சுவலாக அப்படி தான் பிடிக்கும். கொஞ்சம் சாஃப்டாக அப்படி இருக்கிற மாதிரி தான் பிடிக்கும். அது வந்து கட்டியாகி வர்றது வந்து எனக்கு பெரிய அளவில் பிடிக்காது. நான் இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் என் பசங்களுக்கு வந்து கொஞ்சம் திக்காகணும், அதாவது இன்னும் கொஞ்சம் ஹார்டாக நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கவே திக்காகும் இல்லையா, அது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் அப்படியே இப்போ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போ ஃபஸ்ட் நான் வந்து கட்டி தட்டாமல் இருக்கிறதுக்காக எல்லாமே தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இன்னும் நான் ஸ்டவ் ஆன் பண்ணல. ஜஸ்ட் ராகி பவுடர் அப்புறம் சத்து மாவு அப்புறம் தண்ணி தான் விட்டுருக்கேன். தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்புறமா கொஞ்சம் நாட்டு சர்க்கரையும் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதான். ஆனால் கொஞ்சம் நேரம் கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கவே கட்டி பிடிக்காமல் இருக்கும். தண்ணி தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணியை விட்டுக்கலாம். நான் வந்து கொஞ்சம் தண்ணி அப்புறமா பாலும் விட போகிறேன். பாலை விட்டு நாட்டு சர்க்கரையும் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு அப்புறம் நெய் வந்து போடுறப்போ நல்லாயிருக்கும், ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். பசங்களுக்கு சின்னதுலேருந்தே நான் அப்படி நெய் போட்டு கொடுத்து அவங்களுக்கு அந்த ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும் இதில். ஸோ அதனால் நான் இப்போவும் நெய்யும் போட்டுக்கிட்டேன். இப்போ நாட்டு சர்க்கரை போட்டிருக்கேன் கொஞ்சம். இப்போ கொஞ்சம் பால் அப்புறமா கொஞ்சம் நெய்யும் போட்டிருக்கேன். எல்லாம் போட்டு கொஞ்சம் அப்படி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கவே நம்மளுக்கு ரெடி ஆகும். அது இந்த மாதிரி சாஃப்டாகவே இருக்கிறப்போவே நம்ம சாப்பிடணுன்னா சாப்பிட்டுக்கலாம். ஆக்சுவலாக என் பசங்களுக்கு இன்னும் கொஞ்சம் திக்காகி நல்லா கட்டி ஆகிறது வரைக்கும் இருக்கிறது பிடிக்கும். எனக்கு வந்து கொஞ்சம் லிக்விடாக இருக்கிறது பிடிக்கும். ரெடி ஆகிடுச்சு. இப்போ பசங்களுக்கு கொடுத்துட்டு இனி அப்படியே நானும் சாப்பிட்டுட்டு, இன்றைக்கி ஆக்சுவலாக பெருசு வந்து கீழே சைக்கிள் ஓட்ட போகணும்னு சொல்லிட்டு இருந்தா. ஸோ அதனால் அவளை கூட்டிகிட்டு கீழே போய் சைக்கிள் ஓட்டுறதுக்கு விடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் இருக்குது. சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படி கீழே போகலாம். என் பசங்களுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்டிக்கியாக இப்படி இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி தான் பண்ணினேன்.
அப்புறம் இன்றைக்கி பசங்களோட ஸ்கூலில் வந்து நியூஸ் லெட்டர் அப்லோட் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து என் பெருசு ஸ்டார் ஆஃப் த வீக் வாங்கியிருந்தாலே அவளோட நேம் இருந்துச்சு. அது பார்க்குறப்ப ஹாப்பியாக இருந்தது. அப்புறம் சின்னது வந்து புக் டேக்கு ட்ரெஸ் அப் பண்ணியிருந்தாலே அதெல்லாமே போட்டிருந்தாங்க. அவங்க செலிப்ரேஷன் எல்லாரோட ஃபோட்டோஸ் எல்லாமே போட்டிருந்தாங்க. அதை பார்க்குறப்ப இன்றைக்கி 2 பேரோடதுமே வந்திருந்தா பார்த்துட்டு அப்படியே ஜாலியாக இருந்துச்சு. அப்புறம் நாங்களும் அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பியாச்சு. கீழே போய் சைக்கிள் ஓட்ட போகலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். நீ சைக்கிள்லாம் எடுத்துகிட்டு ஹெல்மெட் எல்லாமே எடுத்துகிட்டு பசங்களையும் கூட்டிகிட்டு கீழே போய் கொஞ்ச நேரம் சைக்கிள் ஓட்டணும். ஏன்னா இன்றைக்கி ஃப்ரைடே தானே, பசங்களும் கொஞ்சம் ஜாலியாக விளையாடிட்டு வரட்டும் தான். என் பெருசு வந்து சைக்கிள் ஓட்ட போகிறா, சின்னது வந்து ஸ்கூட்டர் ஓட்ட போகுது. ஸோ எல்லாமே எடுத்தாச்சு நாங்கள். அப்படியே நானும் சைக்கிளை வந்து லிஃப்ட்டில் வச்சு எடுத்துகிட்டு வர போகிறேன். இனி சம்மர் வந்தாச்சுனாலே நம்மளுக்கு இதான் வேலை. டெய்லி இந்த மாதிரி சைக்கிள் எடுத்துகிட்டு கீழே போய் கொடுக்கணும். அவங்க கொஞ்சம் நேரம் ஓட்டுவாங்க. ஆனால் இன்றைக்கெல்லாம் கொஞ்சம் குளிர் இருக்க தான் செய்யுது. அதனால எல்லாமே ஜாக்கெட் எல்லாமே போட்டுட்டு தான் போகிறோம். கொஞ்ச நேரம் ரொம்ப குளிர் வர்றதுக்கு முன்னாடி ஓட்டிட்டு வந்துடலாம் தான். Just close the door, come by stairs. It kind of blurred a bit. Wait. Mommy, did you என் பெருசுக்கு என்னென்னா அந்த ஸ்லோப்பாக இருக்குது இல்லையா, அந்த ரோடோட இது அதுலேருந்து ஃபாஸ்ட்டாக வரணும். அது அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனாலே சைக்கிள் எடுத்துகிட்டு வந்தோடனே இங்கே தான் வந்து ஓட்டுவா. எனக்கு ஆனால் கொஞ்சம் பயமாக தான் இருக்கும், விழுந்துருவாங்களோன்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் அதில் ஒரு கிக் அவங்களுக்கு. ஸோ அதில் ஓட்டி விளையாடுறதுல இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ இன்றைக்கும் இப்போவும் அதுதான் பண்ண போகிறா. அப்படி கொஞ்ச நேரம் கீழே விளையாடிட்டு இருக்கவே அவளுக்கு வந்து வெளியே நம்ம ரோட்டுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. சரி நம்ம ரோட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு நானும் வந்து ட்ரெஸ்அப் பண்ணி பண்ணுறதுக்காக வந்தேன். கீழே பெருசு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கா. நானும் நீ ட்ரெஸ்அப் பண்ணிவிட்டு சின்னதுக்கு வந்து கொஞ்சம் பெரிய ஜாக்கெட்டாக போட்டுட்டு போகலாம். நான் ரொம்ப குளிராக இருந்து நானும் ஜாக்கெட்லாம் மாற்றிட்டு அப்படியே ரோட் சைடில் போயிட்டு நடந்துட்டு அவங்க 2 பேரும் சைக்கிள் ஸ்கூட்டர் ஓட்டுவாங்க. நான் அவங்க கூடவே வாக்கிங்கும் போயிட்டு வரலான்னு கிளம்பியாச்சு. அப்படியே வாக்கிங் எல்லாம் முடிச்சுட்டு நாங்களும் அப்படியே வீட்டுக்கு ரோட்டில் தான் ரோட்டில் தான் ஓட்டிகிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி தான் 2 பேரும் ஓட்டிகிட்டு இருக்கவே நானும் கூடவே அவங்க கூட ரொம்ப தூரம் நடந்து வந்தோம். நடந்து வந்துட்டு அவளும் சைக்கிள் ஓட்டினா. சரி ரொம்ப நாள் ஆச்சுது இந்த மாதிரி சைக்கிள் ஓட்டுறதுக்கு வெளியே கூட்டிகிட்டு வந்து. சரி இன்றைக்கி 2 பேரும் நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டாங்க. நானும் அவங்க கூடவே கொஞ்சம் நேரம் வாக்கிங் பண்ணிவிட்டு அப்படின்னு நாங்களும் வீட்டுக்கு போயிட்டுருக்குறோம். பெருசு தான் ரொம்ப தூரமாக போயிட்டுருக்கேன். ஆக்சுவலாக கிட்ஸ் வந்து இந்த மாதிரி தனியாக விடக்கூடாது. பேரண்ட் வந்து எப்போவுமே கூட இருக்கணும், இல்லைனா ஃபைன் போடுவாங்க. அவள் என்னென்னா நம்ம நடந்து வரவே அவளால் ஸ்லோவாக ஓட்ட முடியல, ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கிறா. பட் இருந்தாலும் நானும் ஓடி போயிட்டு இருக்கிறேன் 2 பேரையும் பார்த்துட்டு. ஏன்னா சின்னது வேறு ஸ்லோவாக வந்துட்டுருக்கா. அவள் கூடவும் நம்ம நிற்கணும். பெருசு வேறு இன்னும் கொஞ்சம் டிஸ்டன்ஸில் போயிட்டுருக்கா. அப்படி இன்றைக்கி எங்களோட ஈவினிங் ஜாலியாக போச்சு. நாங்கள் 3 பேருமே அப்படியே வெளியே வந்து சைக்கிள் ஓட்டிட்டு எல்லா இடமும் அப்படியே சுற்றி பார்த்துட்டு நடந்துட்டு வந்தாச்சு. ஓகே, இனி அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.